கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் அமைந்திருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு மாற்று இடம் ஒன்றை தாங்கள் அடையாளம் கண்டுள்ளதாக கோலாலம்பூர் மாநகர மன்றமான டிபிகேயில் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த நிலத்தில் பள்ளிவாசல் ஒன்றை நிர்மாணிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அந்த சிறிய இடத்தில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயமும் அமைந்திருப்பதால் அப்பரிந்துரை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. பள்ளிவாசலை நிர்மாணிப்பது அரசாங்கத்தின் பரிந்துரை அல்ல என்றும், மாறாக அந்நிலத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளரான தனியார் நிறுவனத்தின் பரிந்துரையே அது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஏற்புடைய வகையில் ஆக்ககரமான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டுள்ளதாக டிபிகேயில் தெரிவித்துள்ளது. தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் இடிப்பு பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தை இடமாற்றம் செய்யும் பணிகள் முழுமை பெறும் வரையில் அந்த ஆலயம் தொடர்ந்து செயல்பட்டு வரும் என்று நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் இணக்கத்தை பெற்ற பிறகு வெளிப்படையான வகையிலும் நியாயமான வகையிலும் இடமாற்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை இடமாற்றம் செய்வதற்கான செலவு தொகையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக நில உரிமையாளர் ஜாக்கேல் ட்ரேடிங் சிம்ரியான் பெர்ஹார்டின் சட்ட மற்றும் நிறுவன தொடர்பு பிரிவின் தலைவர் ஐமான் டசூகி வாக்குறுதி அளித்துள்ளார். இதனிடையே இம்மாதம் 27ஆம் தேதி பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷவ்வால் மாதத்தின் தொடக்க நாளை தீர்மானிக்க பிறை பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களின் இசைவோடு மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் உத்தரவின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று முத்திரை காப்பாளரின் அலுவலகம் நேற்று தெரிவித்தது. அன்றைய இரவே நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்திற்கான நாட்களை வானொலி மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக முத்திரை காப்பாளர் அறிவிப்பார் என்றும், நாடு முழுவதும் 30 இடங்களில் ஷவ்வால் பிறை பார்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிரயா கொண்டாட்டத்தை முன்னிட்டு அரசாங்கம் 50 விழுக்காடு டோல் கட்டண குறைப்பை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதம் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட தள்ளுபடியை இது பிரதிபலிக்கும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். சீன புத்தாண்டுக்கு தள்ளுபடி வழங்கியதால் நிச்சயமாக ஹரிரயாவுக்கும் அதையே செய்வோம் என்று குறிப்பிட்ட அவர், விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். சமூக ஊடக உள்ளடக்கத்திற்காக பள்ளி மாணவர்களை கல்வியாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். பொறுப்பற்ற நபர்களால் குழந்தை பாலியல் குற்றங்கள் உட்பட இது போன்ற உள்ளடக்கம் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று அவர் கூறினார். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் முகங்கள் அல்லது பெயர்களை தங்கள் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தினால் பாதுகாப்பு, தனிப்பட்ட தரவு மற்றும் பல்வேறு சிக்கல்கள் எழக்கூடும் என்று அவர் நினைவுறுத்தினார். இணையம் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த விஷயத்தில் தனது அமைச்சு கல்வி அமைச்சுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். மேலும் சமூக ஊடகங்கள் குழந்தைகளுக்கு ஏற்றதல்ல என்று குறிப்பிட்ட அவர், குறிப்பாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை உள்ளடக்கிய உள்ளடக்கத்தை உருவாக்க டிக்டாக்கை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு நெகிரி செம்பிலான் ரந்தாவில் உள்ள ஒரு தோட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட 5 இந்திய நாட்டு பிரஜைகளுக்கு தலா 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் 12 பிரம்படிகள் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. ஆசிரியர்களின் பயிற்சிக்கு கல்வி அமைச்சு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வி அமைச்சின் உயர் நிர்வாக கூட்டத்திற்கு நேற்று தலைமை தாங்கிய பிரதமர் இவ்வாறு கூறியதாக அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் கல்வி சூழலை மாற்றக்கூடிய மாற்றத்தின் முகவர்கள் ஆசிரியர்கள் என்று அன்வார் கூறியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வியை பொறுத்தவரை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள் மற்றும் தேவைகள் குறித்து கவனம் செலுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.